ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் பொள்ளாச்சி பண்ணையார் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இது ஒரு அருமையான வீடு. இந்த வீட்டை தாங்க இப்போ பார்க்க வந்திருக்கு. இந்த வீடு தான் சேலுக்கு வந்திருக்கு. ஒரு சூப்பரான வீடு, புது வீடுங்க. இப்போ தான் கட்டியிருக்காங்க. கட்டி இமீடியட்டாக அது சேலுக்கு வருது. ஸோ நல்ல ஒரு லொக்கேஷனில் இருக்குது. இந்த லொக்கேஷன் டீட்டெயிலாம் நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை பார்த்துடலாம். பார்த்துக்குங்க. முன்னாடி நல்லா கார் பார்க்கிங் வசதி இருக்குது. ஒரு 20 அடி நீளத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இடம் வச்சுருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு போர்வெல் இருக்குங்க. அந்த போர்வெல்லோட வாட்டர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த போர்வெல்லில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சேம தண்ணிங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் தண்ணி வாய்க்கக்கூடிய அளவுக்கு தண்ணி வந்து விழுந்துட்டு இருக்குதுங்க. பாருங்களேன். ஸோ தண்ணி பிரச்சனை உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க. அந்தளவுக்கு போரில் தண்ணி இருக்குது. வெளியில் அவுட்ரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. யாராவது கெஸ்ட்டு யாராவது வர்றாங்க பண்ணுறாங்க அப்படின்னா சரி அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு அவுட்டர்லேயும் டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. இது வீட்டுக்கு பின்னாடிங்க காம்பவுண்ட் வால். ஸோ இது ஏன் இந்த காம்பவுண்ட் வால் இப்படி வச்சுருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு என்ஜினியர் காம்பவுண்ட் செட் பண்ணி வச்சுருக்காரு. பக்கத்தில் பூராவே உங்களுக்கு ரெசிடென்சியல் தாங்க, வீடு தான். எல்லாமே சுற்றிலும் வீடு தான் இருக்குது. உங்களுக்கு பெரிய பெரிய வீடுங்க, ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டுருக்கிற ஒரு ஏரியாங்க. நம்ம உள்ளே பார்த்துடலாங்க. வீட்டுக்குள்ளே இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு வாசல் வீடுங்க. கேட்டு வந்து தெம்பரமாக இருக்கும். தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது கேட்டு. பட் வீடு வந்து கிழக்கு பார்த்துருக்குங்க. டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த ஹால் பார்த்தீங்கன்னா 16க்கு 11 அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டுங்க. 16 அடி நிலம் இருக்கும். பட் அகலம் வந்து 12 அடி 13 அடி எக்ஸாக்ட் எனக்கு தெரியல. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அப்படியே வந்து கிச்சனுங்க. நல்லா கிச்சன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம், இது பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இது 16க்கு 11 அப்படிங்கிற மாதிரியான பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இதுலேயும் வந்து அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வச்சுருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல லைட்டில் எதுவுமே போடாமல் அப்படியே பிரைட்டாக இருக்குதுங்க. நல்ல வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க அப்படியே வந்து செகண்ட் பெட்ரூம்ங்க. இது வந்து 10க்கு 11. இதுவும் அப்படி தான் பாருங்கள். நல்ல வென்டிலேஷன் இருக்குது. கூடவே அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இருக்குதுங்க. இது அப்படியே ஒரு சின்ன பின்னாடி அந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்துக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேப் இருக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி எல்லாம் உங்களுக்கு ஃபுல் வியூன்னு தெரியும். உங்களுக்கு வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தாலே பின்னால் இருக்கிற வியூ எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு கிணத்துக்கடவுங்க. கிணத்துக்கடவுக்கு முன்னாடி விவேக் வித்யாலயா ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட் சைடில் வரும். வாசகி மகால்னு சொல்லி ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி இருக்குதுங்க. ஹைவே ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 350 மீட்டர் தாங்க இது இந்த ரோட்டுக்கு. இந்த இந்த வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துமே ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய எல்லா அக்சசபிலிட்டிஸ் இருக்குதுங்க. ஸ்கூலு, காலேஜஸ், பஸ் ரோடு, பஸ் ஸ்டாப்பு, ஹாஸ்பிட்டல்ஸு எல்லாமே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக வந்து ரெசிடென்சி ஏரியா தான். இருக்கிறதுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஏரியாவாக இருக்கும். புதுசாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியா. பக்கத்தில் பூராமே வீடு இருக்குது. நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் பக்கத்தில் இருக்கலாங்க. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி லேண்ட் ஓனர் சொல்லக்கூடிய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக 42 லட்ச ரூபா கேட்குறாங்க. வாங்க நம்ம அதுலேருந்து கூட கொஞ்சம் நெகோசியேட் பண்ணி வாங்கி கொடுக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.